எனக்கு அரசியல் வர விருப்பம் தான். நான் ரொம்பவே வெயிட் பண்றேன். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக சீக்கிரமே அந்த நாள் வரும். சட்டப்பேரவையில என்னோட குரல் சீக்கிரமே ஒலிக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு த்ரிஷா அவர்கள் சொன்னதா ஒரு நியூஸ் ஒண்ணு செம வைரலா போயிட்டு இருக்கு. த்ரிஷா அவர்களோட இமேஜ இப்ப ஏஐல எடிட் பண்ணி சட்டப்பேரவையில அவங்க பேசுற மாதிரியான ஒரு இமேஜ் இப்ப சோசியல் மீடியால செம ட்ரெண்ட் ஆனிச்சு. அண்ட் இது ட்ரெண்டான நிலையில த்ரிஷா அவர்கள் சைட்ல இருந்து இந்த இமேஜ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே இது ஒரு நாள் நடக்கும். எனக்கு சினிமா தான் வாய்ப்பு கொடுத்தது. சினிமா தான் வாழ்க்கை கொடுக்குது. இதை தாண்டி எனக்கு அரசியல்ல வர அப்பலேருந்து விருப்பம் தான். கண்டிப்பா நான் அரசியலுக்கு வருவேன். அரசியலுக்கு வந்து என்னோட குரல் சட்டப்பேரவையில ஒலிக்க தான் போகுது. மக்களுக்காக நான் நல்லது செய்ய தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல த்ரிஷா அவர்களோட நேம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமே அவங்க டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ திருச்சி கிழக்குல அந்த இடைத்தேர்தலில் டிவிகே சார்பா த்ரிஷா அவர்கள் தான் நிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் இன்னமும் வைரலா போயிட்டு இருக்கு. நடுவில் ராகவா லாரன்ஸ் நிக்க போறேன்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் சஞ்சீவ் அவர்களை நிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் நிறைய அடிபட்டு இருந்தது. ஆனா த்ரிஷா அவர்கள் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. சீக்கிரமே அரசியல் இறங்கிடுவாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனா த்ரிஷா அவர்கள் இப்போ வரைக்கும் ஹீரோயினா பல படங்கள் புக் பண்ணி வச்சிருக்காங்க. வயசுலயும் நிறைய படங்களை புக் பண்ணி ஃபீமேல் லீட் ரோலா இருக்கட்டும், இல்ல ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ற படமா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் அவங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அண்ட் எதுலையுமே வேணாம் அப்படின்னு ஒதுக்காம பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் பண்ணிக்கிட்டே அரசியல் வாழ்க்கையில ஈடுபடுவாங்க சீக்கிரமே அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.